Hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Swift கார் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் தான். VXi வேரியன்ட் வந்து இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் தான். நம்ம ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கான். சோ இதுல என்னென்னலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபுல்லா ஒரு ஓரலா பாத்துறலாம். கைஸ், இப்போ நான் வந்து காரோட பானட் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்னொரு நான் சொல்றேன், கார் பானட் எங்க தெரியுமா ஓபன் பண்ணனும். ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது நல்லா பிடிச்சிடுங்க. லைட் அழுத்திங் இங்கே வந்து லைட் அழுத்திங்கன்னா வராது, நல்லா அமுத்தினீங்கன்னா தான் இவ்வளோ தூரம் அழுத்தினா தான் அது ஓப்பனே ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டரில் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் லெவலுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஆயில் டிப்ஸ்டிக் இங்கே இருக்குது, நம்ம அதில் பார்த்துக்கலாம். பழைய வண்டியில் என்ன நல்ல விஷயம்னா 4 சிலிண்டர் இருந்துச்சு, பட் இது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான். எல்லா BS6 வண்டியும் மாற்றிட்டாங்க ஆல்மோஸ்ட் 3 சிலிண்டருக்கு. இன்ஜினோட பவர் வந்து 80 HP வருது. ஸோ பவர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் அவங்க ஒரு 86-90 HP கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட டார்க் அப்படிங்கிறப்போ 111 Nm டார்க் கொடுக்குறாங்க. இதில் வந்து டர்போ கிடையாது. ஸோ டார்க் வைஸ் பார்க்குறப்போ இது ஓகேவாக தான் இருக்குது. பட் இது என்னென்னா, நம்ம ஏன் இவ்வளோ கம்மியாக பவர் கொடுக்காங்கன்னா, மேபி மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அந்த ஒரு காரணத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 20-21 வரைக்குமே தரும் ஹைவேஸில். சிலர்லாம் சொல்கிறாங்க 22 வரைக்கும்லாம் கொடுக்குதுங்க ப்ரோ அப்படிமா சொல்கிறாங்க. பட் நமக்கு ஆவரேஜாக தெரிஞ்ச வரைக்கும் 21 வரைக்கும் இது கிடைக்கும். சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 17, 16, 18 அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படியே வேரி ஆகும். பட் ஓகே தான், மைலேஜ் வைஸ் பார்க்குறப்போ உண்மையிலுமே சூப்பர். மாருதி சுசுக்கியை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ மாருதி சுசுக்கி வந்து மைலேஜுக்கு வந்து உண்மையிலுமே சூப்பராக கொடுப்பாங்க. அந்த மாருதி சுசுக்கியோட அந்த சிம்பிளோட வந்து நல்லா அழகாக ஒரு குரோம் ஃபினிஷை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரில் இப்படி சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட மினி கூப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து ஸ்விஃப்ட் வந்து மினி கூப்பரோட அந்த ஒரு டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இங்கே டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக்ல கொடுத்துருக்காங்க. உண்மையுமே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டைல் கிட்டுன்னு நான் சொன்னால் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் கிட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்கு வர மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கொடுத்துருக்காங்களே, இதுதான். இது உண்மையிலுமே பார்க்குறதுக்கு வண்டியை வந்து நல்ல ஒரு லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. உண்மையிலுமே நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோவில் எப்படின்னு தெரியல, பட் நேரில் சும்மா சூப்பராகவே இருக்கும். ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் கொடுக்குறாங்க. பட் இது வந்து ஒரு ஹாலஜன் தான், LED கிடையாது. பட் கீழே ஃபாக் லேம்ப் வராது, டாப் அண்டுக்கு மட்டும்தான். கிட்டு நல்லாயிருக்கு, 18,000 ரூபாய் அந்த கிட்டு. ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பழைய ஸ்விஃப்ட், அதாவது இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரியர் சைடில் டெயில் லைட் வந்து ரெட் கலர் நல்லா LEDயில் கொடுத்துருக்காங்க, அது உண்மையிலுமே நல்லாயிருக்கு. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். இந்த ஹாலஜன் இங்கெல்லாம் ஹாலஜன் பல்ப்பு, இந்த DRL மட்டும் ஒரு ரெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓகே, டிசைன் பார்க்குறப்போ நீட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பக்காவாக இருக்குது. உண்மையிலுமே வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் குறை சொல்ல மாட்டேன், உண்மையுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் இப்படி தான் இருக்கும், நல்ல ஒரு பூட்டு. ஸோ ஸ்பேர் வீல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்க் வீல் தான் வருது. பஞ்சர் ஆச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், காரோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஸோ லென்த்து பொறுத்த வரைக்கும் 3860 mm வருது. வித்து பார்த்திங்கன்னா 1735, ஹைட்டு பார்த்திங்கன்னா 1520 mm வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 163 mm. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே தான். வெயிட் பொறுத்த வரைக்கும் 1 டன் வரும், 920 kgன்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபியூலெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 1 டன் வரும் வெயிட்டு. டோர் வந்து பார்த்திங்கன்னா 5 டோர் தான். லாஸ்ட் டைம் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு சாலிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரே ஷேடில் கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட்டுங்கிற அதாவது மாருதி சுசுக்கியோட சிம்பிள் இங்கே இருக்குது. ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டீரிங் வைஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே பக்காவாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மோடு யூஸ் பண்ணுற அந்த கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. மியூட் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, ஸோ கால் டிஸ்கனெக்ட், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டீரிங்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த ஸ்விஃப்ட் மாதிரி தான் அனலாகில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா டீட்டெயிலிங் உள்ளே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹை லேம்ப், ஹை பீம், லோ பீம், இன்ஜின் வார்னிங், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஸ்டேரிங் லாக்கு, அப்படி பேட்ரி, சீட் பெல்ட் எல்லாமே இந்த வார்னிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே டச்சு வருது. இது வந்து ஓய் தான். ஹசார்ட் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. சவுண்டும் நல்லாவே கேட்குது. ரெஸ்பான்ஸ் பார்த்துங்க, டிக் டிக்னு ஸோ சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க ஏசிக்கெல்லாம். ஸோ இங்கே வந்து ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா USB ட்ரைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு USB கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த சாக்கெட் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம கனெக்ட் பண்ணி இதுலேருந்து USB நம்ம போட்டுக்கலாம். அடாப்டர் மாதிரி அதை வாங்கி போட்டிங்கன்னா போதும். ஸோ மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர்னு இல்லை, ஜஸ்ட் இங்கே மொபைல் நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் சின்னதாக இங்கே தான் வச்சுக்கலாம். கியர் பொறுத்த வரைக்கும் மேனுவல் கியர் தான். ஸோ மேனுவல் வந்து உண்மையிலுமே நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது கியர் போடுறது.
லைட்டாக அந்த கியர் போடுறப்போ அதெல்லாம் வந்து லைட்டாக அந்த ஒரு ஜர்க்கு மட்டும் வருது, வைப்ரேஷன் கிடையாது, ஜர்க்கு இருக்குது கொஞ்சம். மேபி அது இந்த ஷிஃப்ட்டில் மட்டும்தானே இல்லை மற்ற மாருதி சுசுகி காரில் இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று, இதில் டேஷ்போர்ட் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு பிளாக் கலர் தீமில் உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஒரு தீம். இது நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், இது வேறு எங்கேயும் இல்லை. வெர்னா இருக்குது பார்த்தீங்களா, வெர்னா காரில் வந்து இப்படி தான் இருக்கும், இன்க்ளைண்டாக போயிருக்கும். ஸோ அதே செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே இது சூப்பராக இருக்குது. எனக்கு இது ஆக்சுவலி இன்டீரியர் வைஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, குறைய சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ க்ளவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருசாகவே இருக்குது. பட் இதில் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், முட்டி இடிக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. சீட்டை பின்னாடி தள்ளிட்டு க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் இங்கே பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஸோ அங்கே ஏர் பேக் வந்துடும், எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்கா, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் தான். ஓகே, எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. டோர் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஒரு க்ரோம் கலரில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம ரொம்ப காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாம் அதாவது பவர் விண்டோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர். இந்த சன்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அது மட்டும் மிஸ் ஆகுது. லைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னா அந்த ஷிஃப்ட் ஓட்டுறதுக்கு உண்மையிலுமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஹைட்டு ஓவராக ஒரு 6 feet 6.2 feet இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஷிஃப்ட் ஓட்டுறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியர் சைடு போய் பார்க்கலாம். இங்கே ஒரே ஒரு ஆம்ரெஸ்ட் மட்டும் மிஸ் ஆகுது. ஆம்ரெஸ்ட் வந்து தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆம்ரெஸ்ட் மட்டும் மிஸ் ஆகுது. கைஸ், அப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அலாரம் சவுண்டு. இது வந்து சேஃப்டின்னு எடுத்துக்கலாம். பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, கொஞ்சம் என்னடா இரிட்டேட்டிங் நாய்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம். இது என்னன்னு தெரில, சவுண்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கனாவே இந்த ஒரு பீப் சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்கும் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகிக்கும். அவ்வளோதான். கைஸ், ரியர் சைட் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நான் வந்து உள்ளே வந்து காட்டுறேன். என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.8 feet. ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ டிரைவர் வந்து என்ன கொஞ்சமே பின்னாடி வந்துக்கலாம். இன்னொன்று என்ன, சீட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க லைட்டாக. ஸோ அதனால் என்ன கொஞ்சம் லைட்டாக என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காருக்கு. இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆம்ரெஸ்ட் மட்டும் மிஸ்ஸிங். ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும், பட் அது மிஸ்ஸிங் ஆகுது. ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதை நம்ம சீட் என்ன கொஞ்சம் வரைக்கும் புஷ் பண்ணிக்கலாம். ஹைட் ஆகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி இப்படி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கீங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக இந்த கார் எடுத்துக்கலாம். பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கார் வேணும். இப்போ இதுக்கு வந்து ஏர் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து அதை தனியாக இன்னும் நான் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டில் உட்காந்து நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏர் பேக் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கார் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு மைலேஜ் வைஸும் பார்க்குறப்போ உண்மையாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 21, 22 அந்த மாதிரி கொடுக்கும். பொறுமையாக ஓட்டிங்கன்னா ஒரு 80 90 அப்படியே பொறுமையாக ஓட்டிக்கிட்டிங்கன்னா, ஹைவேஸில் ஓட்டிக்கிட்டிங்கன்னா உண்மையிலுமே நல்லா மைலேஜ் கிடைக்கும். மாருதி சுசுக்கியோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் ப்ளஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கணும், அஃபோர்டபுளில் கொடுக்கணும். அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க. உண்மையாலுமே இந்த கார் ஒர்த்தாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புது ஷிஃப்ட் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, அந்தளவுக்கு டிசைன் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. பட் நான் நேரில் பார்த்தா டீசெண்டான டிசைன் தான். பழைய ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் அதான் வச்சுருக்கேன். எனக்கு பழைய ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரேஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். ஜென்ரேஷன் 3 நல்லா இருந்துச்சு. ஜென்ரேஷன் 4 வந்து சிலருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு மினி கூப்பர் காரோட அது ஒரு அதாவது மினி கூப்பருக்கு ஸ்டார்டிங் மாடல் எதாவது இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கார் தான் இது. ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கார் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 9 lakhs வருது. இப்போ இதில் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கான்னா 9 lakhs கொடுத்ததில் எக்ஸ்ட்ராவாக 2 பண்ணியிருக்கான். ஸ்டைல் கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த எட்ஜிலலாம் போட்டான் பார்த்தீங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் லுக் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் ப்ளஸ் ரியரில் கேமரா வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம கேமரா பார்த்துக்கலாம். பட் கேமரா என்ன பிரச்சனைனா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 165/80 ரேடியஸ் 14 கொடுக்குறாங்க. ஸோ 4 வீலும் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் வருது, எம்ஆர்எஃப் டயரில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா வரும். ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அலாய் வீல் கிடையாது, டிஸ்க் வீல் தான் கொடுக்குறாங்க. வீல் கவர் மட்டும் போட்டுக்கலாம். வீல் கவர் வேணால் ஒரு கிரே கலரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அலாய் வீல் வராது. VXIக்கு டாப் எண்டுக்கு மட்டும்தான் அலாய் வீல் வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே டீசெண்டாக தான் இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது.
பட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஷிஃப்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ இந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் காரோட ஸ்மூத்னஸ் வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்கு. 3 சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க, 4 கிடையாது. இப்போ எல்லாமே BS6 எல்லா வண்டியுமே 3 சிலிண்டர் தான் மேக்ஸிமம். கடைசியாக போலோ லான்ச் பண்ணாங்க 2019 20 அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான் கொடுத்தாங்க. இப்போது மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே 3 சிலிண்டர் கொண்டு வந்துட்டான். 4 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா Brezza இந்த வண்டியெல்லாம் தான். Brezza வந்து நமக்கு 4 சிலிண்டர் வரும். மிச்சதெல்லாம் மேக்ஸிமம் இந்த பட்ஜெட் கொடுக்குற வேரியண்ட் எல்லாமே 3 சிலிண்டர் தான் வருது. ஒரு சில கார் மட்டும்தான் வந்து 4 சிலிண்டர். பட் இது ஓகே தான். நாம்ஸ் வந்து BS6 phase 2 நல்லா பெட்ரோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரே பெட்ரோல் பங்கு மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க, மாற்றி நீங்கள் அடிக்க வேணாம். வண்டியோட ஸ்டெபிலிட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்டீரியர் வைஸ் பார்க்குறப்போ உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க உண்மையிலுமே. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் 20 21 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எனக்கு தெரிஞ்சு 21 22 கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி பொறுமையாக ஒரு 80 70 ஓட்டினீங்கன்னா வேணால் உங்களுக்கு வருமா தவிர மேக்ஸிமம் என்ன ஒரு 100 110 அப்படி போட்டு அடிச்செல்லாம் ஓட்டிங்கன்னா சுத்தமாக மைலேஜ் வராது. பட் மற்ற கார் கம்பேர் பண்ணுறப்போ மாருதி சுசுகி வந்து நல்ல மைலேஜ், அது மட்டும் நல்லா தெரியும். இதே i20 எல்லாம் இருக்குது, அதில் எடுத்திங்கன்னா 18 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து 20 எல்லாம் கொடுக்கும் சால்ட்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையாக ஓட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஹைவேஸில் ஒரு 21 22, அப்புறம் சிட்டியில் வந்து ஒரு 18 17 19 அந்த ரேஞ்சுக்குள்ளே வேரி ஆகும். பட் இது ஓகே தான், மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லை, ரொம்ப டீசெண்டான பிக்கப் தான். மேனுவலுங்காட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்டிக்கலாம். ஆட்டோமேட்டிக் எனக்கு எப்படின்னு தெரியாது. மேனுவல் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சிலர்லாம் வந்து புல் பண்ணி ஓட்டுவாங்க, சிலர் வந்து அப்படியே கரெக்டாக ஓட்டிக்குவாங்க. பெருசாக ஒன்றும் அந்த இழுத்து ஓட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நார்மலாக மேனுவல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கலாக வாங்க வேணாம். அது மைலேஜும் கொஞ்சம் ட்ராப்பு, ப்ளஸ் அது போக வண்டியோட மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் அதிகம். கிளச்செல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேனுவல் வாங்கிங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சராக இருக்காது. மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் மேனுவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் மேனுவல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா இந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்கில் நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம குழியிலலாம் விட்றோம், ரோடெல்லாம் கொஞ்சம் அமுத்தி போகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கு நல்லா அந்த வைப்ரேட் வருது. ஸோ ஃபீல் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 6 feet எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியில் நல்லா வெயிட்டான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மாலாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, அப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருக்காரு, கொஞ்சம் எல்லாம் வளர்த்தியாக இருக்காங்க ஹைட்டெல்லாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த டிசையர் இல்லைன்னா அந்த மாதிரி போய்க்குங்க. இது வந்து கொஞ்சம் செட் ஆகாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்பேஸு, அது மட்டும் கொஞ்சம் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து பக்காவாக இருக்கும் வண்டி. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வண்டி வந்து நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் மெதுவாகவே ஓட்டுங்க. சேஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னொன்று 6000 ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டாக. ஸோ இது வரைக்கும் ஸ்விஃப்ட்டில் வந்து இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு புதுசாக இருக்குது. ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. பட் இந்த கார் ஸ்விஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருக்குது. வண்டியும் பொறுத்த வரைக்கும் நல்லா ரிஃபைனாக தான் இருக்குது. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் கிட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு ரேசிங் கார் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான், அவன்கிட்ட வந்து கேட்போம். ஸோ சில கொஸ்டின்ஸ் எல்லாம். சரி டே யுகா, நம்ம யூஎஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிக்க. நீ ரோட்டை மட்டும் பாரு, இங்கே நான் பேசிக்கிறேன். ஓகே, அந்த கார் வந்து ஏன் எடுத்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்கும், மைலேஜ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுவும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபேமிலிக்கு வந்து கரெக்டான வெஹிக்கிள். சரி. அதனால வந்து இந்த ஷிஃப்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே. இல்லை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேரெல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சேஃப்டி பொறுத்த அளவுக்கு 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஹேண்டிலிங்க்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்டா? 8.87 lakhs. ஓகே, டன்னு. அப்புறம் இதில் உனக்கு என்னென்னலாம் ஃபியூச்சர் உனக்கு ஆட் பண்ணி கொடுத்தாங்க? ஏதோ சொன்னீங்க, இந்த கேமரா ஸ்டைலிஷ் கிட்டு, கேமரா ரியர் கேமரா வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 27 வருது. நம்ம அந்த 13க்குள்ள 9 lakhsக்குள்ள வந்து நம்ம அதை பேசி போட்டிருக்குது. ஓகே 9 lakhக்குள்ள அந்த ஸ்டைல் கிட்டையும் கேமராவையும் மாட்டிட்டேன். ஆமாம். ஓகே மொத்தமாக சேர்த்து அதுக்கு 27,000 ரூபாயா? ஆமாம். அதிகமாக தெரில.
அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அது குறைச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் இது பொறுத்தளவுக்கு மற்ற இடத்துல நம்ம இந்த சிட்டி மாருதியில் கேட்டதோட கம்மி தான். இந்த இடத்துல அம்பாலில் கேட்டால் நம்மளுக்கு வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா 8.54 சொன்னாங்க. இங்கே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் சொல்லி நம்மளுக்கு இந்த ப்ரைஸில் முடிச்சு தந்துக்கிறாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான். கொஞ்சம் அலாய்வீல் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நம்மளுக்கு அலாய்வீல் மட்டும் கொடுக்கல. அலாய்வீல் கொடுக்கலாம். அலாய்வீல் கொஞ்சம் நம்மளுக்கு டைமண்ட் கட் கேட்டனால ஒரு 27-30 அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. சரி நம்ம ஃபியூச்சரில் வந்து அதை போட்டுக்கலாம். சரி நீ ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாட்டி போட்டுக்க. மீறி வந்து பார்த்தீங்கன்னா VXI எடுக்கலாம். VXI ஆப்ஷனல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 எச்சா வரும். அதில் என்ன போடுறான்? புஷ் பட்டன் நம்மளுக்கு கொஞ்சம் சேர்ந்து ஒரு ரியர் கேமரா வந்து கம்பெனி இதே வரும். இதில் வந்து நான் ரியர் கேமரா போட்டுக்கிறேன். பட் அது வந்து அவ்வளோ ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. பட் ஓகே நம்மளுக்கு VXIயில் ஓகே டீசெண்டாக இருக்குது. மீதி டிரைவிங் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ஓகே. பிரேக்கிங் இதெல்லாம் ஓகே. என்ன சேஃப்டி இதில் வந்து ரேட்டிங்ஸ் வந்து 4 கொடுத்தனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 3 ஸ்டாரா? 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஓய் 10க்கு ஏர்பேக் கொடுத்துருக்காங்களா? 6 ஏர்பேக். அது கொஞ்சம் பரவாயில்லைங்களா? அதுவும் இல்லாமல் பழைய ஷிஃப்ட் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு 3rd ஜென்னு இந்த இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதே பண்ணிக்கிறானுங்க. கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க. நல்லா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட் ஆனதே வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா கார் நான் மாற்றி ஓட்டினேன். அப்போ என்ன ஆச்சுன்னா கார் வந்து பார்க் பண்ணியிருந்தோம். கார் வந்து பார்க் பண்ணியிருந்தோம். அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டார்ட் ஆன வண்டியை போய் மட்டும் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து இன்ஜின் சவுண்டே உள்ளே வரல. நார்மலாக நியூட்ரலில் வண்டி பார்க் பண்ணி அப்படின்னு நின்றுட்டு இருந்ததுன்னா நமக்கு அந்த சவுண்டே வரல. ஸோ அது உண்மையுமே ஓகே தான். 130 வரைக்கும் நீங்கள் வந்து சால்டாக ஓட்டிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் 130 தாண்டிட்டிங்கனாவே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். வண்டி லைட்டாக அலாச ஆரம்பிச்சிடும் NH ரோட்ல எல்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 130க்கு உள்ளே ஓட்டி பார்த்துக்குங்க. ரொம்ப ரோடு ஃப்ரீ இருந்தால் மட்டும் நீங்கள் டாப் போங்க, இல்லைன்னா வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நான் அட்வைசபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90க்குள்ளே ஓட்டிங்க தான் நான் சொல்லுவேன். டாப்பெல்லாம் யாரும் போகாதீங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் தேவையில்லாது. எந்த நேரத்தில் எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் தான், ஒரு கோட் மாதிரி இது வச்சுங்க. ஸ்லோவாக போய் கீழே விழுந்தால் கூட ஹாஸ்பிட்டல் தான் போவோம். ஃபாஸ்ட்டாக போய் விழுந்துட்டோம்னா நம்ம மேலே தான் போவோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் இதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீட் வந்து அதிகமாக போவேண்ணா. யாரும் ஒரு 80 முடிஞ்ச வரைக்கும் 100க்குள்ளேயே ஓட்டிங்க. அதுக்கு மேலே போவேண்ணா. சின்ன ஒரு அட்வைசபிளாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் போனால் மட்டும் ரோட்டில் யாரும் இல்லை, ஓகே கொஞ்சம் உங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டிடுவீங்கன்னா மட்டும் அந்த டைமில் மட்டும் போங்க. மற்றபடி எல்லா டைம்லையும் போயிட்டுருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து இன்டீரியர் வைஸ் எல்லாம் வந்து உண்மையிலே பக்காவாக இருக்குது. ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. அண்ட் ஆல்சோ நல்லா இந்த இன்க்ளைண்டாக அந்த வெர்னால வர மாதிரி இன்க்ளைண்டாக அந்த டேஷ்போர்ட் கொடுத்தது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கரெக்டாக பார்க்குறப்ப அது வெர்னா மாதிரி தான் இருக்குது. ஸோ அது உண்மையுமே நல்லா இருக்குது. இன்னொன்று என்ன, நீங்கள் நல்லா அந்த ஆஃப் ரோடிங் எல்லாம் பண்ணுறப்போ அந்த வைப்ரேஷன் வந்து ஸ்டீரிங்க்கு வருது. அந்த ஃபீலு இது வந்து அட்வான்டேஜ்னு சொல்கிறதா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. பட் நான் என்ன அது நினச்சேன்னா, ஓகே அது வண்டி ஓட்டுறப்ப நமக்கு அந்த ஜர்க் வரங்காட்டி ஓகே இது நம்ம ஒரு ஆஃப் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக இருக்குது. அது சிலருக்கு அது எப்படி வேணால் தோணல. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தெரிஞ்சுது. சும்மா கையில் அந்த ஜர்க்காக இருக்குது. வண்டியில் வந்து ஸ்பீக்கர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2-3 பேஸ் இதெல்லாம் டியூட்டர்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலுமே நல்லாயிருக்கும். நார்மலாக கொடுத்த ஸ்பீக்கர் வந்து ஓகே தான், மோசம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. பட் இன்னும் அந்த எஃபெக்ட் வந்து அந்த நிறைய இல்லை. ஸோ நீங்கள் நிறைய பாய்ஸோட ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேறு ஒரு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ ஃபார் மணியாக வந்து இந்த கார் நான் பார்க்குறேன். நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு 10 lakhsக்குள்ளே ஒரு நல்ல காராக வேணும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும், பார்ட்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வேணும். அந்த மாதிரி அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஷிஃப்ட் வாங்கலாம். ஸோ முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கங்காட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கு. அவ்வளோதான். ஏதாவது சொல்லணுமாடா? அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஷிஃப்ட்டு நீங்கள் ஓட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேவா உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிங்க. பிளைண்டாக போய் இந்த காரை புக் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு எடுத்து ஓட்டி பாருங்கள், என்ன உங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரை எடுங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல காரில் வந்து நான் ரிவ்யூ வந்து போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.